Hi students, இந்த வீடியோவில் நம்ம ஒரு எப்சிலான் NFA எப்படி DFA கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் எப்சிலான் NFA அண்ட் DFA அப்படிங்கிற கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். ஸோ ஒரு NFA வந்து இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்சிலான் NFA டயக்ராம். ஏன் அப்படின்னா எப்சிலான் மூவ்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும்போது எப்சிலான் அப்படிங்கிற ஒரு இன்புட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது எப்சிலான் NFA. ஸோ இந்த எப்சிலான் NFA DFA எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. எப்சிலான் NFAயும் DFAயும் ஒரே கான்செப்ட் தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்சிலான் NFAக்கான ட்ரான்சிஷன் டேபிள் வந்து நம்ம டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறது எல்லாமே பேஸ்ட் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி எழுதிக்கணும். இல்லை 2 மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்சிலான் NFAக்கான ட்ரான்சிஷன் டேபிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் டேபிளில் என்னெல்லாம் எழுதுவோம், ஸ்டேட்ஸு என்னெல்லாம் இன்புட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த எப்சிலான் NFAல Q0, Q1, Q2. ஸோ 3 ஸ்டேட்ஸ். எது ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0, அப்போ அதில் ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். எது ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு Q2 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். ஸோ அதை வந்து நம்ம டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டார் போட்டு அதை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இனி இன்புட் வந்து டயக்ராமில் இருந்து இந்த டேபிள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு என்னெல்லாம் இன்புட் இருக்குது, A, B, C அண்ட் ஆல்சோ எப்சிலான். இப்போ Q0 அப்படிங்கிற ஸ்டேட்டு A அப்படிங்கிற இன்புட் பண்ணும்போது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ Q0 அப்படிங்கிற ஸ்டேட் A அப்படிங்கிற இன்புட்டுக்கு Q0 அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ Q0ன்னு போட்டிருக்கேன். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. தென் Q0 அப்படிங்கிறது B இன்புட் கொடுக்கும்போது எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அப்போ எந்த மூவும் இல்லை அப்படின்னா நம்ம பை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். தென் Q0க்கு C அப்படிங்கிற இன்புட் போடும்போது எங்கே போகுதுன்னா இல்லை, Q0க்கு சியும் இல்லை, அப்போ பை தான். எப்சிலான் மூமெண்ட் இருக்கா, இருக்குது. எங்கே போகுது, Q1 போகுது. ஸோ அதை எழுதிக்கிறோம். சரியா? நார்மல் எப்சிலான் ட்ரான்சிஷனையும் எப்சிலான் க்ளோஸரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு எப்சிலான் ட்ரான்சிஷன்னா என்ன பார்க்கணும், ஒரு ஸ்டேட்லேருந்து எப்சிலான் ட்ரான்சிஷனுக்கு எங்கே மூவ் ஆகுதுன்னு மட்டும் பார்த்தா போதும். க்ளோஸர் அப்படிங்கிறப்ப தான் அந்த ஸ்டேட்டையும் எழுதி எங்கெல்லாம் எப்சிலானுக்கு மூவ் ஆகுதோ அதெல்லாம் எழுதணும். சரி, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, தென் இப்போ நெக்ஸ்ட்டு Q1 ஸ்டேட். Q1 ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி ABC இன்புட்டுக்கு என்ன ட்ரான்சிஷன் இருக்குது. Q1லேருந்து Aக்கு ட்ரான்சிஷன் இல்லை, அப்போ பை போட்டுடலாம். Q1லேருந்து Bக்கு ட்ரான்சிஷன் Q1லே செல்ஃப் ஸ்டேட், அதை போட்டுடலாம். Cக்கு ட்ரான்சிஷன் இல்லை, எப்சிலான் ட்ரான்சிஷன் Q2க்கு இருக்குது. அதே மாதிரி Q2க்கு பார்த்தோம் அப்படின்னா A ட்ரான்சிஷன் இல்லை, B ட்ரான்சிஷன் இல்லை, C இருக்குது, எப்சிலானும் இல்லை. இப்போ Cக்கு மட்டும் அதே செல்ஃப் ஸ்டேட் வந்து Q2 போடணும். ரிமைனிங் எல்லாமே பை அப்படிங்கிறத போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் டேபிள் முடித்த உடனேயே இந்த எப்சிலான் NFAக்கு என்ன ஃபைன் பண்ணிடணும் அப்படின்னா எப்சிலான் க்ளோஸர் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு என்னெல்லாம் ஸ்டேட் இருக்குது, Q0, Q1, Q2. ஸோ இதோட எப்சிலான் க்ளோஸர் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0 அப்படின்னா ஃபஸ்ட்டு Q0வை எழுதிட்டோமா. இன்னி Q0லேருந்து ஏதாவது எப்சிலான் மூவ்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எழுதணும். ஸோ Q0லேருந்து எப்சிலான் மூவ்ஸ் எங்கே இருக்குது, Q1 இருக்குது. Q1லேருந்து கண்டினியூஸாக என்ன ஒரு எப்சிலான் மூவ் இருக்குது, அப்போ Q1, Q2 ரெண்டையும் எழுதணும். கிளியர்? ஸோ Q1, Q2 ரெண்டையுமே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு Q1ஓட எப்சிலான் க்ளோஸர். Q1 ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதிட்டு Q1லேருந்து எப்சிலான் மூவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, என்னது Q2. ஸோ Q2லேருந்து ஏதாவது கண்டினியூவாக இருக்கா, எப்சிலான் மூவ் இல்லை, அப்போ Q2ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Q2ஓட எப்சிலான் க்ளோஸர் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு எப்சிலான் மூவ்ஸுமே இல்லை, அப்போ Q2 மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எப்சிலான் NFAலேருந்து அதுக்கான ட்ரான்சிஷன் டேபிள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த 3 ஸ்டேட்டுக்குமான எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்சிலான் க்ளோஸர் வந்து ஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு DFAக்கான ட்ரான்சிஷன் டேபிள் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ஸ்டேட்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் தானே ட்ரா பண்ண முடியும். ஸ்டேட்ஸுக்காக தான் நமக்கு எப்சிலான் க்ளோஸர் வந்து இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எப்சிலான் NFAலேருந்து DFA கன்வெர்ட் பண்ணும்போது அந்த DFAக்கான ஸ்டேட் எதாக இருக்கும் அப்படின்னா எப்சிலான் க்ளோஸர். இப்போ Q0 அப்படிங்கிற ஸ்டேட் இருக்க இடத்துல DFAக்கு என்ன எழுதணும், எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0க்கு என்ன ஆன்சரோ அதை ஸ்டேட்ஸாக எழுதணும். கிளியர்? அப்போது நமக்கு இங்கே எப்சிலான் NFAல Q0, Q1, Q2 அப்படின்னு ஸ்டேட் இருந்தது. அதே DFAக்கு அது ஸ்டேட்டாக மாறும்போது Q0ஓட எப்சிலான் க்ளோஸர் அதோட ஸ்டேட்டாக இருக்கும், Q1ஓட எப்சிலான் க்ளோஸர் அதோட ஸ்டேட்டாக இருக்கும், Q2ஓட எப்சிலான் க்ளோஸர் இன்னொரு ஸ்டேட்டாக இருக்கும். புரியுதா? ஸோ அந்த ட்ரான்சிஷனை நான் டெல்டா டேஷ்னு எடுத்துருக்கேன். இங்கே வந்து எப்சிலான் NFA டெல்டான்னு எடுத்துக்கிறேன், இங்கே DFAல டெல்டா டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போது
இப்போ நமக்கு புரியுதுல்ல. ஸோ அப்போ Q0 Q1 Q2க்கு பதிலாக அந்தந்த எப்சிலான் க்ளோஸருக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதை வந்து டிஎஃப்ஏல ஸ்டேட்ஸாக எழுதணும். இதை எழுதிட்டாலே நமக்கு ஓகே. அதுக்கப்புறமா ட்ரான்சிஷன் பார்த்து டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஸ்டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ எப்சிலான் என்எஃப்ஏல நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து டிஎஃப்ஏல எப்படி கன்வெர்ட் ஆகும், அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட எப்சிலான் க்ளோஸர் ஃபைன் பண்ணி ஒரு ஆன்சர் எழுதியிருப்போம்ல, அது இங்கே ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இது வந்து Q0 எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0, இது எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q1ஓட ஆன்சர், இது எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q2ஓட ஆன்சர். இனி எப்படி இன்புட் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்றுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, அப்புறம் ரிமைனிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டெல்டா டேஷ் ஆஃப் Q0 Q1 Q2, A. சரி, இவ்வளோ தான் நம்ம சிங்கிள் ஸ்டேட்டுக்கு பார்த்தோம். இப்போ மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும், யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இங்கே வந்து டெல்டா டேஷ் ஆஃப் Q0 Q1 Q2, A அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டெல்டா ட்ரான்சிஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை யூனியன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைனலாக வர ஆன்சருக்கு எப்சிலான் க்ளோஸர் ஃபைன் பண்ணி என்ன ஆன்சரோ அதுதான் அந்த டேபிளில் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டேட் நான் எழுதிக்கிறேன், Q0 Q1 Q2 ஆஃப் A. அதாவது Q0 Q1க்கு A இன்புட் கொடுக்கும்போது என்ன வருது எழுதும்போது, ஸோ எப்சிலான் க்ளோஸர், இந்த எப்சிலான் டெல்டா டேஷ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் டெல்டா ஆஃப் Q0 Q1 Q2, A. ஏன் டெல்டான்னு எழுதியிருக்கேன், நான் ட்ரான்சிஷன் எங்கே தான் பார்க்க போகிறேன், இந்த டயக்ராமில் தான் பார்க்க போகிறேன். அப்போ இந்த டயக்ராமோட ட்ரான்சிஷனோட எப்சிலான் க்ளோஸர் தான் டெல்டா டேஷோட ட்ரான்சிஷன், ஓகேவா? டெல்டா டேஷ் ட்ரான்சிஷன். அப்போது ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறேன். இப்போ மோர் தென் ஒன்றுக்கு ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், Q0க்கு A என்னன்னு பார்க்கணும், அடுத்து Q1க்கு A எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும், Q2க்கு A எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு மூணையுமா என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். அப்போ டெல்டா ஆஃப் Q0, A டேபிள் பார்க்கலாம், இல்லைன்னா டயக்ராம் டைரெக்டாக பார்க்கலாம். எப்சிலான் என்எஃப்ஏயோட டேபிள் பாருங்கள். Q0க்கு Aக்கு என்ன வருது, Q0. அப்புறமா Q1க்கு A பை, Q2க்கு A பை. அப்போ மூணையும் யூனியன் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ Q0 தான் ஆன்சர், சரியா? இதுக்கான ஆன்சர் Q0, இதுக்கு வந்து பை, இதுக்கும் பை. இப்போ மூணுக்கும் யூனியன் போட்டோம் அப்படின்னா Q0 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ இனி ஃபைனலாக என்ன பண்ணணும், எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0 என்னது, அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக நம்ம எடுத்துக்கிறோம், Q0 Q1 Q2. அப்போ இதுதான் அதோட ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் வந்து இதுதான், சரி? மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ட்ரான்சிஷன் ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர ஆன்சரோட எப்சிலான் க்ளோஸர் தான் அதோட ஆன்சராக இருக்கும், சரி? அப்போது Q0 Q1 Q2 ஆஃப் A அப்படிங்கிறது இதோட என்ன ஆன்சர் வந்தது, எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0 Q1 Q2 தான், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இனி அடுத்தது Q0 Q1 Q2க்கு B அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது Q1க்கு Bக்கு என்ன, Q2க்கு Bக்கு என்னன்னு பார்க்கணும். அப்போது Q1 எதுக்கெல்லாம் பார்க்கணும், Q0 Q1 Q2 மூணுக்கும் B என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ Q0 Q1 Q2க்கு B இன்புட் பார்க்கும்போது பை, Q1 பை. அப்போ மூணையும் நம்ம யூனியன் பண்ணும்போது என்ன தான் வரும், நமக்கு Q1 தான் வரும். அப்போ Q1ஓட எப்சிலான் க்ளோஸர் என்னது, Q1 Q2. அப்போ அது இதோட ஆன்சராக இருக்கும். அப்புறம் என்ன பார்க்கணும், Q0 Q1 Q2க்கு C இன்புட் கொடுக்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ மூணையும் தனித்தனியாக பார்த்து அதோட யூனியன், அதோட எப்சிலான் க்ளோஸர். அப்போ Q0 Q1 Q2க்கு C இன்புட்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம். Q0 Q1 Q2க்கு C இன்புட்டில் என்ன வருது, பை பை Q2. அப்போ இது மூணையும் யூனியன் பண்ணால் நமக்கு என்ன வரும், Q2. Q2ஓட எப்சிலான் க்ளோஸர் என்னது, Q2. அப்போ அதுதான் ஆன்சர். கிளியர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட். தென் Q1 Q2க்கு பார்ப்போம். Q1 Q2க்கு A இன்புட்டுக்கு பார்க்கணும். அப்போ Q1க்கு Aனா என்ன ஆன்சர் வருது, யூனியன். Q2க்கு Aனா என்ன ஆன்சர் வருதுன்னா இருக்குது. Q0க்கு Aனா என்னது, Q1க்கு Q1ம் Q2ம் தானே. அப்போ Q1க்கு Aனா என்னது, Q2க்கு A ரெண்டுமே பை தான். அப்போ பை தான், பையோட க்ளோஸரும் பை தான், சரி? அப்போ பை ஆன்சர் வரும். அகெயின் Q1 Q2க்கு B இன்புட்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். Q1 Q2 இங்கே இருக்குது, B இன்புட்டில் Q1 வருது. Q1ஓட க்ளோஸர் என்னது, Q1 Q2, அதை ஃபில் பண்ணியிருக்கோம். அகெயின் Q1 Q2க்கு C இன்புட் போட்டு பார்க்குறேன். Q1க்கு Cக்கு என்னது, Q2க்கு Cக்கு என்னது பார்த்தா என்ன வருது, Q1க்கு Cக்கு Q2 பை இருக்குது, Q2க்கு C இன்புட்டுக்கு Q2 இருக்குது. அப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது Q2, Q2ஓட எப்சிலான் க்ளோஸர் Q2 தான். அப்போ அது ஆன்சர், புரியுதா? ஸோ அதே மாதிரி Q2க்கு வந்து ஃபைன் பண்ணணும். Q2னா ஒரு இன்புட் தான். அப்போ Q2க்கு A என்னது, பை, அதோட எப்சிலான் க்ளோஸர் பை தான். தென் Q2க்கு B என்னது, பை, அதுக்கு க்ளோஸரும் பை தான். இனி Q2க்கு C என்னது, Q2, Q2ஓட எப்சிலான் க்ளோஸர் என்னது, Q2.
சரி, இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன இன்புட் சிம்பிள் போடக்கூடாது, எப்சிலான் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா எப்சிலான் என்எஃப்ஏ நம்ம டிஎஃப்ஏயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். டிஎஃப்ஏல என்ன எப்சிலான் அப்படிங்கிற ஒன்றே வராது, கரெக்டாக? அப்போது எப்சிலான் என்எஃப்ஏலேருந்து நம்ம டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த எப்சிலான் இன்புட் போடாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்புட்ஸை போட்டு எப்சிலான் க்ளோஸரை ஸ்டேட்ஸாக எழுதி ட்ரான்சிஷன் என்னென்னு ஃபைண்ட் பண்ணி டேபிளை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து எது ஸ்டார்ட் ஸ்டேட் எது ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படின்னா அங்கே எது நம்ம எப்சிலான் என்எஃப்ஏல எது ஸ்டார்ட் ஸ்டேட்டோ அதே தான் இங்கே ஸ்டார்ட் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட் உள்ள அதாவது Q0வோட எப்சிலான் க்ளோஸர், அப்போ அதுதான் இங்கேயும் ஸ்டார்ட் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே Q2 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட், கரெக்டாக? அப்போ அந்த Q2 காம்பினேஷனில் என்னெல்லாம் செட் இருக்கோ அந்த செட் எல்லாமே ஃபைனல் ஸ்டேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ Q2 காம்பினேஷனில் எங்கெல்லாம் இருக்குது, இங்கேயும் Q2 இருக்குது, இங்கேயும் Q2 இருக்குது, இங்கேயும் Q2 இருக்குது. அப்போ மூணுமே ஃபைனல் ஸ்டேட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் ஸ்டேட் வந்து எதை எடுத்துக்கிறோம், Q0 தான் ஸ்டார்ட் ஸ்டேட். அப்போ அதோட எப்சிலான் க்ளோஸர் தான் இங்கே ஸ்டார்ட் ஸ்டேட்டாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேட் வந்து Q2 இங்கே ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கிறனால Q2 காம்பினேஷனில் என்னெல்லாம் செட் டிஎஃப்ஏல இருக்கோ அது எல்லாமே ஃபைனல் ஸ்டேட். இங்கே நமக்கு எல்லாமே Q2 இருக்கிறனால எல்லாத்தையுமே ஃபைனல் ஸ்டேட்டாக ஸ்டார் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி ஃபைன் பண்ணணும்னு மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபைன் பண்ணிவிட்டு அதோட எப்சிலான் க்ளோஸர் தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இனி இந்த டேபிள் பார்த்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து போட்டுடலாம். ஸோ எல்லாமே ஒரு ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படி தான். இப்போ Q0 Q1 Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், Q1 Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். எல்லாமே இங்கே நமக்கு என்னது, ஃபைனல் ஸ்டேட்ஸ். ஸோ அதனால் எல்லாத்தையுமே டபுள் சர்க்கிள் கொடுத்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரான்சிஷன் டேபிள் பேஸ் பண்ணி நான் வந்து டயக்ராம் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ Q0 Q1 Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டு ஏக்கு அப்படின்னா எங்கே தான் போகுது, Q0 Q1 Q2 அதே செல்ஃப் ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகுதா? ஸோ Q0 Q1 Q2 ஏ கொடுக்கும்போது அதே செல்ஃப் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. பி அப்படின்னா Q1 Q2க்கு மூவ் ஆகுது. ஸோ Q1 Q2க்கு B கொடுத்தோம் அப்படி ஏ அப்படிங்கிறதுக்கான இன்புட் இல்லை. ஸோ பை, அப்போ ஏ கொடுக்க வேண்டாம். பிக்கு செல்ஃப் ஸ்டேட், சிக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இதே மாதிரி நம்ம பேஸ்ட் ஆன் அந்த ட்ரான்சிஷன் டேபிள் ஃபில் பண்ணோம்ல அதை பேஸ் பண்ணி டயக்ராம் ட்ராப் பண்ணணும். இந்த ட்ரான்சிஷன் டேபிள் எதை பார்த்து ஃபில் பண்ணணும், எப்சிலான் என்எஃப்ஏயோட ட்ரான்சிஷன் டேபிளை போட்டு யூனியன் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கான க்ளோஸர் ஃபைன் பண்ணி ஆன்சராக போதும். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் எப்சிலான் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ கன்வர்ஷனில் நமக்கு வந்து ஸ்டேட் எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? என்ன எழுதணும், எப்சிலான் என்எஃப்ஏயோட எப்சிலான் க்ளோஸர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டோட அந்த எப்சிலான் க்ளோஸராக டிஎஃப்ஏல ஸ்டேட்ஸாக கொண்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து தனித்தனியாக ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட ஃபைனலாக வரும்போது எப்சிலான் க்ளோஸரே ஆன்சராக வந்து எழுதணும். கிளியர்? ஓகே, இதே தான் எப்சிலான் என்எஃப்ஏ டு என்எஃப்ஏ கன்வர்ஷனில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நமக்கு எப்சிலான் என்எஃப்ஏல என்ன ஸ்டேட் இருக்கோ அதே ஸ்டேட் தான் என்எஃப்ஏக்கும் எழுதுவோம். சரி, அதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமாக பார்க்கலாம். ஸோ இது சேம் டயக்ராம் தான். நமக்கு இன்புட் சிம்பிள் அங்கே XYZ இருந்தது, இங்கே ABC, மற்றபடி சேம் தான். அதனால் நமக்கு வந்து ஆன்சர் அவுட்புட் இன்புட் சிம்பிள் மட்டும்தான் மாறுமே தவிர ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் பாருங்கள், எப்சிலான் என்எஃப்ஏக்கு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்தோம்ல அதே ஸ்டேட் தான். இங்கே மட்டும் ABC எப்சிலான் ஒரு மூமெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இல்லை இது அதே டயக்ராம் தான், இன்புட் சிம்பிள் கூட ABC தான், இல்லை கரெக்டு. ஸோ அப்போ வந்து இதே டயக்ராமுக்கு நமக்கு வந்து என்எஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்சிலான் என்எஃப்ஏக்கான டயக்ராம் பேஸ் பண்ணி டேபிள் ட்ரா பண்ணிட்டேன். இங்கே என்எஃப்ஏக்கு ஸ்டேட்ஸ் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே டெல்டா டேஷ் அதே ஸ்டேட் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? என்எஃப்ஏயோட எப்சிலான் என்எஃப்ஏக்கு என்ன ஸ்டேட் இருந்தோ அதே ஸ்டேட்டு தான் இங்கே எழுதியிருக்கேன். எப்படி ட்ரான்சிஷன் ஃபைன் பண்ணணும்னு மட்டும் பார்க்கலாம். சரி, இங்கே வந்து அப்புறமா நம்ம வந்து இந்த எப்சிலான் என்எஃப்ஏயோட டேபிள் போட்ட உடனே நம்ம எப்சிலான் க்ளோஸர் வந்து ஃபைன் பண்ணிடணும். க்ளோஸர் ஃபைன் பண்ண அப்புறமா நமக்கு வந்து இந்த அதே ஸ்டேட் தானே இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இதை இங்கே எதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறத மார்க் பண்ணோம். ஸ்டார்ட் அப்படிங்கிறது இங்கே எது ஸ்டார்ட் ஸ்டேட்டோ அது இங்கேயும் ஸ்டார்ட் ஸ்டேட்டு. இங்கே வந்து ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா Q2 வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்குது. இப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைனல் ஸ்டேட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு Q0 ஃபைனலான்னு செக் பண்ணுறதுக்கு Q0வோட க்ளோஸர் பார்க்கணும். க்ளோஸரில் நமக்கு இந்த Q2 ஒன் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபைனல் ஸ்டேட். அகெயின் Q1 ஃபைனல் ஸ்டேட்டான்னு செக் பண்ணுறதுக்கு Q1ஓட எப்சிலான் க்ளோஸர் பார்க்கணும். அந்த எப்சிலான் க்ளோஸரில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேட் Q2 வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேட். தென் Q2 பார்க்கணும்.
ஸோ அப்போ Q2வும் ஃபைனல் ஸ்டேட். புரியுதா? எப்படி ஃபைனல் ஸ்டேட் மார்க் பண்ணுறோன்னு NFAல ஸ்டார்ட் ஸ்டேட் அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். பட் ஃபைனல் ஸ்டேட் மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது Q0 ஃபைனல் ஸ்டேட்டா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு Q0வோட எப்சிலான் க்ளோசர் பார்க்கணும். எப்சிலான் க்ளோசரில் நமக்கு எப்சிலான் NFAல இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேட் வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னா Q2 தான் நமக்கு ஃபைனல் ஸ்டேட். கரெக்டாக? ஸோ அது வந்து எப்சிலான் க்ளோசரில் ஒரு ஆன்சராக வந்து எப்சிலான் க்ளோசரில் ஒரு செட்டில் ஒன்றா இருந்தது அப்படின்னா அதுவும் ஃபைனல் ஸ்டேட் தான். அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து 3லேயுமே Q2 இருக்குது. க்ளோசர் பார்க்கும்போது Q2 அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட் Q0லேயும் இருக்குது, Q1லேயும் இருக்குது, Q2லேயும் இருக்குது. அப்போ இது 3யுமே நான் ஃபைனல் ஸ்டேட்டாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கிளியர்? ஸோ இனி இந்த எப்படி இந்த டேபிள் ஃபில் பண்ணுறது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு NFAலையும் DFAலையும் சேமாக தான் இருக்கும். எது மட்டும்தான் டிஃபர் ஆகும் அப்படின்னா ஸ்டேட்ஸ். அங்கே க்ளோஸரை எழுதியிருப்போம், இங்கே வந்து டைரெக்டாக அதே ஸ்டேட்ஸை எழுதியிருப்போம். அப்போ நம்ம இங்கே வந்து அப்போ ஆன்சர் வந்து சேம்னு சொல்லியிருக்கு. அப்போ ப்ரொசீஜர் என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த Q0லேருந்து A இன்புட் வந்து ஃபைன் பண்ணும்போது எதுக்கு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம DFAல என்ன இருக்கும், Q0வோட எப்சிலான் க்ளோசரை ஸ்டேட்டை எழுதியிருப்போம். கரெக்டாக? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0க்கு A என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை யூனியன் பண்ணி கிடைக்கும்ல, அதுக்கு ஃபைனலாக எப்சிலான் க்ளோசர் ஃபைன் பண்ணும். இப்போ ஒன்று பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், டெல்டா டேஷ் ஆஃப் Q0, K. சரி, ஃபஸ்ட்டு Q0, K A வந்து எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா அங்கே எப்சிலான் க்ளோசர் ஆஃப் அந்த ட்ரான்சிஷன் எழுதியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 எப்சிலான் க்ளோசர் இருக்கும். எப்சிலான் க்ளோசர் ஆஃப் ட்ரான்சிஷன் ஆஃப் எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0. அப்போ இதோட மீனிங் என்னடா, இந்த Q0 அப்படிங்கிற இடத்துல அதோட எப்சிலான் க்ளோசர் வந்திருக்கணும், அதுக்கு ஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா யூனியன் போட்டு எழுதணும். சரியா? அப்போது இங்கே வந்து டைரெக்டாக நம்ம ஸ்டேட் எழுதுனனால எப்சிலான் க்ளோசருக்கு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக 2 எப்சிலான் க்ளோசர் ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ப்ராசஸ் சேம் தான், ஸ்டேட் தான் வேறு. புரியுதா? இங்கே டைரெக்டாக நம்ம DFAல எப்சிலான் க்ளோசர் எழுதியிருப்போம். பட் அவங்க இங்கே டேபிளில் டைரெக்டாக எழுதாமல் இங்கே டேபிள் ஃபில் பண்ணும் ப்ரொசீஜருக்குள்ளே எப்சிலான் க்ளோசரை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்போ ஆக்சுவலாக Q0, Aக்கு நம்ம என்ன தான் ஃபைன் பண்ண போகிறோம், Q0வோட எப்சிலான் க்ளோசர் என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு தான் A ட்ரான்சிஷன் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த லைன் வரும்போது நமக்கு ஆல்ரெடி அங்கே DFAல என்ன பண்ணமோ அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இதுக்கு தனித்தனியாக ஃபைன் பண்ணிவிட்டு யூனியன் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக வர ஆன்சருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எப்சிலான் க்ளோசர் ஃபைன் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் தான் வரும், அதே ஆன்சர் தான் வரும். இப்போ டேபிளில் ஒரே டயக்ராமாக இருந்தது அப்படின்னா நமக்கு DFA அண்ட் NFA கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஸ்டேட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து டிரான்சிஷன் டயக்ராம் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ இதே தான். அப்போ நம்ம இந்த ஸ்டேட் மட்டும் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து NFAயோ DFAயோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது DFAனா ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். NFA மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது நம்ம தப்பு போட்டிருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ நார்மலாக இது இல்லாமல் அதே தான். இப்போ Q0க்கு A அப்படின்னா Q0வோட எப்சிலான் க்ளோசரோட A அப்படின்னு பார்த்துட்டு அதோட ஃபைனலாக வர ஆன்சருக்கு எப்சிலான் க்ளோசர். அதே மாதிரி Q1னா Q1ஓட எப்சிலான் க்ளோசருக்கு A என்னன்னு பார்க்கணும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. சரி, 2 எப்சிலான் க்ளோசர் ஏன் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் வந்து DFAக்கு ஒரே ஒரு எப்சிலான் க்ளோசர், இங்கே 2 எப்சிலான் க்ளோசர் ஏன் வருது அப்படின்னா DFAல இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருப்போம், எப்சிலான் க்ளோசர் கொடுத்துருப்போம். அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க, Q0வை டைரெக்டாக Aக்கு என்னன்னு பார்க்காம Q0வோட எப்சிலான் க்ளோசருக்கு Aக்கு என்னன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ தட் மீன்ஸ் அப்போ இங்கே என்ன ஆகிடுது, இந்த Q0 இருக்க இடத்துல இது வந்துடுது, Q1 இருக்க இடத்துல இது வந்துடுது, Q2 இருக்க இடத்துல இது வருது. சரி, டைரெக்டாக டேபிளில் போடாமல் நம்ம இந்த ப்ரொசீஜரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எப்சிலான் க்ளோசர் அப்படின்னு. இது மட்டும்தான் NFAக்கும் DFAக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி ப்ரொசீஜர் சேம். ஸ்டேட்ஸ் எழுதுறதும் ஸ்டார்ட் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் மார்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்டில் கொடுங்க, நான் ஒரு நியூவாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூம்மா.